ஹாய் ஆல், வெல்கம் டு கல்கி டெக். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்னோஃப்ளேக் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். பட் ப்ரீவியஸ் செஷன் வந்து நம்ம பார்த்துருக்கோம் ஸ்னோஃப்ளேக் அக்கௌண்ட் வந்து எப்படி கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸ்னோஃப்ளேக் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணணும் அப்படின்னா சிம்பிளாக நமக்கு ஒரு மெயில் ஐடி இருந்தால் மட்டுமே போதுமானது ஸ்னோஃப்ளேக் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கு. ஏன்னா ஸ்னோஃப்ளேக் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணியிருந்தா தான் அதோட யூசர் நேமை வச்சு தான் நம்ம ஸ்னோசீக் வந்து கனெக்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம ஸ்னோசீக் வந்து எப்படி கனெக்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து நான் ஃபஸ்ட் வந்து ஸ்னோஃப்ளேக்கை வந்து லாகின் பண்ணியிருக்கேன். ஸ்னோஃப்ளேக்கோட மெயின் ஹோம் பேஜ் இதுதான். இந்த ஸ்னோஃப்ளேக்கோட ஹோம் பேஜில் அந்த சர்ச் ஆப்ஷனில் போய்ட்டு நான் இங்கே வந்து டவுன்லோடுன்னு சொல்லிட்டு டைப் பண்ணுறேன். டவுன்லோடுன்னு டைப் பண்ணேன் அப்படின்னா இன்ஸ்டாலிங் ஸ்னோசீக்வல்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்குது. நான் இந்த லிங்கை கிளிக் பண்ணேன் அப்படின்னா இந்த பேஜ் வந்துருச்சு. இதை நான் வந்து ஸ்னோசீக்வல் கிளிக் பண்ணியிருக்கேன். இந்த பேஜில் வந்து போய் இந்த பேஜில் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம ஓஎஸ் யூஸ் பண்ணுறதை பேஸ் பண்ணி தான் இந்த அப்ளிகேஷன் இருக்கும். லினக்ஸு, மேக், விண்டோஸ்னு சொல்லிட்டு இருக்குது. இதோட லேட்டஸ்ட் வெர்ஷன் தான் நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். பட் நான் யூஸ் பண்ணுற சிஸ்டத்தோட ஓஎஸ் வந்து விண்டோஸ் ஓஎஸு. ஸோ அதனால் நான் வந்து விண்டோஸ் சிஸ்டத்தை வந்து நான் சூஸ் பண்ணுறேன் இங்கே. ஸோ எப்போவுமே நம்ம யூஸ் பண்ணுறது வந்து எப்போவுமே லேட்டஸ்ட் வெர்ஷன் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ டவுன்லோட் ஆயிடுச்சு. நான் இப்போ ஜஸ்ட்டு கிளிக் பண்ணியிருக்கேன். இன்ஸ்டால் பண்ணுறேன் இப்போ இந்த ஸ்னோசீக்வல். ரிப்பேர்னு சொல்லிட்டு எனக்கு கேட்குது. ஏன்னா நான் ஆல்ரெடி வந்து ஸ்னோசீக்வல் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். அதனால் எனக்கு வந்து ரிப்பேர்னு சொல்லிட்டு கேட்குது. சப்போஸ் நியூவாக இன்ஸ்டால் பண்ணுறவங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டுன்னு சொல்லிட்டு தான் இங்கே காட்டும். நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணாவே போதும். ஸோ நெக்ஸ்ட்டு நான் ரிப்பேர் கொடுக்குறேன். ஸோ அப்ளிகேஷன் வந்து ரன்னிங்கில் இருக்குது இப்போது. ஓகே, இன்ஸ்டால் ஆயிடுச்சு இப்போது. நெக்ஸ்ட்டு வந்து கமாண்ட் ப்ரமோட்டர் லாகின் பண்ணுறேன் நான் இங்கே வந்து ஸ்னோசீக்வல்னு சும்மா டைப் பண்ணுறேன். ஸ்னோசீக்வல் டைப் பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபஸ்ட் டைம் மட்டும் கொஞ்சம் டிலே ஆகும் இந்த பேஜ் வந்து லோட் ஆகிறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்னோசீக்வல் வெர்ஷன்ஸ் வந்து நம்ம என்ன வெர்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறோம்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு செக் பண்ணுறதுக்கு ஸ்னோஃப்ளேக் வெர்ஷன் வெர்ஷன் நம்ம யூஸ் பண்ணுற வெர்ஷன் வந்து 1.3.0. இதுதான் இந்த ஸ்னோஃப்ளேக்கோட பேஜ். இந்த ஸ்னோஃப்ளேக் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே அப்டேட் ஆகிக்கும் பை டிஃபால்ட்டாகவே. இது ஒரு டைம் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டாவே போதுமானது. இப்போ வந்து ஸ்னோசீக்வல் அக்கௌண்ட் வந்து நான் இங்கே லாகின் பண்ணுறேன். ஸ்னோசீக்வல் -a. இந்த -a அப்படிங்கிறது அக்கௌண்ட் நேம். இந்த அக்கௌண்ட் நேம் தான் எங்கேருந்து எடுக்கணும் அப்படின்னா ஸ்னோஃப்ளேக்லேருந்து தான் எடுக்கணும். நம்ம ஆல்ரெடி வந்து ஸ்னோஃப்ளேக்கோட யூஆர்எல் இருக்கும். அந்த யூஆர்எல்ல அப் டு இதில் ஸ்டார்ட் பண்ணி அப் டு இந்த நியூமரிக்கல் வேல்யூ வரை எடுக்கணும். இது வந்து என்ன அப்படின்னா இந்த க்ளவுட் ப்ரொவைடர் இது வந்து சொல்கிறது. இதுதான் வந்து நமக்கு இப்பொழுதைக்கு வந்து யூசர் நேம். இந்த ஸ்லாஸ் இருக்குது. இந்த ஸ்லாஸை ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே ஐஃபன் ஆட் பண்ணிக்கணும். அது மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இங்கே நான் ஐஃபன் யூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து யூசர் யூனா யூசர் நேம். இந்த யூசர் நேம் எங்கேருந்து எடுக்கணும் அப்படின்னா நம்ம ஸ்னோஃப்ளேக்கோட ப்ரொஃபைல் நேம்லேயே இருக்கும். இந்த ப்ரொஃபைல் நேம் கிளிக் பண்ணோம் அப்படின்னா யூசர் நேம் வந்து இங்கே இருக்கும். இந்த யூசர் நேம் வந்து சாஃப்ட் கல்கி 21 என்டர் கொடுக்குறேன். நம்ம ஸ்னோஃப்ளேக் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணும்போது என்ன பாஸ்வேர்டு கொடுத்தோமோ அதே பாஸ்வேர்டு தான் ஸ்னோசீக்வலுக்கும் நம்ம கொடுக்கணும். பாஸ்வேர்டு டைப் பண்ணுறது தெரியாது, விசிபிள் ஆகாது. ஸோ அந்த பாஸ்வேர்டு வந்து இங்கே கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஸ்னோசீக்வல் வந்து கனெக்ட் ஆயிடுச்சு. இந்த ஸ்னோசீக்வல் வந்து எல்லா எஸ்கியூஎல் கொரியுமே இங்கே எக்ஸிக்யூட் பண்ண முடியும். இன்க்ளூடிங் ஆல் டிடிஎல் ஆப்ரேஷன் அண்ட் டிஎம்எல் ஆப்ரேஷனும் இதில் பர்ஃபார்ம் பண்ண முடியும் நம்மளால். நான் இப்போ வந்து சிம்பிளாக வந்து ஒரு டேட்டா பேஸும் ஒரு ஸ்கீமாகவே கிரியேட் பண்ணுறேன். இந்த ஸ்னோசீக்வல் வந்து ஒர்க் ஆகுதான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இவ்வளோ தான் கான்ஃபிகர் பண்ணுறது எல்லாமே இதான் முடிஞ்சிருச்சு. அதுக்கு முன்னாடி வந்து இந்த ஸ்னோஃப்ளேக்கில் அந்த ஏதாவது ஒரு டேட்டா பேஸ் இங்கே இருக்கான்னு சொல்லி நான் செக் பண்ணிக்கிறேன். ஸோ கொரி டேட்டா பேஸ் போயிடுச்சேன். இங்கே பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த டேட்டாபேஸ் பேஜில் வந்து எந்த ஒரு டேட்டாபேஸ் ஸ்கீமா எதுவுமே கிடையாது. இங்கே டிஃபால்ட்டாகவே ஸ்னோஃப்ளேக் சாம்பிள் டேட்டான்னு சொல்லிட்டு இது டிஃபால்ட்டாகவே இருக்கும். இந்த அந்த ஸ்னோஃப்ளேக் அக்கௌண்ட் ஆக்டிவேட் பண்ணும்பொழுதே நமக்கு. இப்போ நான் வந்து இங்கே ஸ்னோசீக்வல் வந்து ஒரு சிம்பிளாக ஒரு டேட்டாபேஸ் வந்து கிரியேட் பண்ணுறேன். கிரியேட் டேட்டாபேஸ் கல்கி டெக்னு சொல்லிட்டு நான் ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணுறேன். டேட்டாபேஸ் கல்கி டெக் சக்ஸஸ்ஃபுல்லி கிரியேட்டட். நான் இங்கே வந்து இந்த பேஜ் ஸ்னோஃப்ளேக்கோட பேஜை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். இங்கே எனக்கு வந்து இப்போ கல்கி டெக்னு சொல்லிட்டு ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் ஆயிடுச்சு. இங்கே நான் செக் பண்ணுறேன் ஸ்கீமா இருக்கான்னு சொல்லிட்டு. இந்த இன்ஃபர்மேஷன் ஸ்கீமா பப்ளிக் இது டிஃபால்ட்டாகவே இருக்கும்.
இப்போ நான் இங்கே வந்து இப்போ மறுபடியும் வந்து ஒரு ஸ்கீமா வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். கிரியேட் ஸ்கீமா நேம் மை ஸ்கீமா சக்ஸஸ்ஃபுல்லி கிரியேட்டட்னு சொல்லிட்டு வந்துருச்சு. நான் மறுபடியும் அகைன் வந்து நான் இங்கே வந்து ஸ்னோஃப்ளேக்கோட பேஜை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். ஏன்னா கல்கிங்கிற டேட்டாபேஸ் அதுக்குள்ளே தான் நான் ஸ்கீமா வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம மை ஸ்கீமாவும் கிரியேட் ஆயிடுச்சு. இன்கேஸ் நான் இங்கே ஸ்னோஃப்ளேக்கில் கிரியேட் பண்ணாலும் என்னால் போய் ஸ்னோ சீக்வல்லேருந்து அக்சஸ் பண்ண முடியும். இங்கே ஒரு டேட்டாபேஸ் நான் கிரியேட் பண்ணுறேன். மை டிபின்னு சொல்லிட்டு நான் ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணுறேன். மை டிபி 1. இங்கே வந்து டேட்டாபேஸ் கிரியேட் ஆயிடுச்சு. இங்கே ஸோ டேட்டாபேஸ்ன்னு கொடுக்குறேன். கல்கிடிக்குன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஸ்னோ சீக்வலை கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த டேட்டாபேஸ் வந்துருச்சு. மை டிபிங்கிறதும் இங்கே ஸ்னோஃப்ளேக்கில் கிரியேட் பண்ண டேட்டாபேஸும் வந்துருச்சு. ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஸ்னோஃப்ளேக்கில் கிரியேட் பண்ணுற டேட்டாபேஸ் இங்கே பர்ஃபார்ம் பண்ணுற எல்லா ஆக்டிவிட்டீஸுமே அங்கே ஸ்னோ சீக்வல்லேருந்து அக்சஸ் பண்ண முடியும். ஸ்னோ சீக்வலில் பண்ணுறதையும் இங்கே நம்ம ஸ்னோஃப்ளேக்கில் வந்து பண்ண முடியும். இது வந்து வெப் யூஏன்னு அர்த்தம். அது வந்து சிஎல்ஐன்னு சொல்லுவாங்க, கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க இது வந்து. ஸோ தேங்க்ஸ் டு ஆல். இந்த அக்கௌண்ட் உங்களுக்கு கிரியேட் ஸ்னோ சீக்வல் வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஆக்சுவலாக ரிப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட் செஷன் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எப்படி வந்து ஒரு டேட்டாவை ஸ்னோஃப்ளேக்கில் எப்படி லோட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு தான் நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ தேங்க்ஸ் டு ஆல்.